வணக்கம் நண்பர்களே. நெல்லை மாவட்டத்தில் வாசல் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மனதளவில் நீங்காத குறைகள் இருக்கிறது. என்னவென்றால், திரைத்துறையில் துணை நடிகர்கள் முதல் ஹீரோக்கள் வரை, லைட் பாய் முதல் அனைத்து நடிகர்களும் வரை கடுமையான முயற்சியில் எப்படியாவது முன்னேற வேண்டும். அவன் முன்னேறிட்டான், இவன் முன்னேறிட்டான், நம்மளால் முன்னேற முடியல, நம்மளால் பேர் வாங்க முடியல அப்படின்னு நிறைய பேர் படாத பாடுபட்டு உழைச்சிக்கிட்டு வராங்க. நான் அதை பாராட்டுறேன். அவங்க குடும்ப சூழ்நிலைக்கும் உழைக்கிறாங்க. ஒரு பக்கம் பேர் வாங்கணுங்கன்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது கைத்தட்டலுக்கும் நினைக்கிறாங்க. எப்படியாவது ஒரு செட்டில் ஆகிடணும் அப்படின்னு எல்லாருமே வேறு செந்தியும் ரத்தம் செந்தற அளவுக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உயிரை பணைய வச்சு கூட நடிக்கிறாங்க. இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் எல்லாருமே ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. தன்னம்பிக்கை, வைராக்கியம் இதெல்லாம் வேணும், பொறுமை வேணும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் முந்தி போராடக்கூடியது நீங்கள் ஒருத்தர் தான். ரோல் மாடலுக்கு சில நடிகர்கள் கூட சொல்லுவாங்க, அவரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார், அவர் பின்புலமே இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அதுக்காண்டி நீங்கள் கஷ்டப்பட்டு அதில் முன்னேறும்போது சில மனக்குறைகள், மன அழுத்தங்கள் மூலமாக நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டு வர்றாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் போராடுங்க. நான் ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு சொல்ல வரலை. உங்களோட உயிர் முக்கியம். அதே போல் மனநிலைகள் முக்கியம், மன அழுத்தம் முக்கியம். இதையெல்லாம் போக உங்கள் குடும்பம் முக்கியம். எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு முன்னேறுங்கள். அப்படி முடியாதவைக்கு வேறு தொழிலை பாருங்கள். 200 ரூபாய் கிடைத்தால் போதும். கட்டந்தரையில் கூட நல்ல ஒரு தூக்கம் வரும். ஏசி மெத்தையில் தூக்கம் வராது, நிம்மதி வராது. அதனால் நல்லபடியாக சிந்திங்க, நல்லபடியாக வாழுங்க. இந்த வாழ்க்கையில் பயங்கர கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணுமா, இல்லை எனக்கு நிலையானது 200 ரூபா சம்பளம் போதுமா சிந்திக்கிறது நீங்களாக இருக்கும். யாரையும் மையப்படுத்தி யாரும் கடைசி வரைக்கும் ஒரு காலத்தில் கூட தூக்கி உருவாங்கிறது நிலையானது அல்ல என்று சொல்லிக்கொண்டு இந்த விழிப்புணர்வை இந்த தொழில் மட்டுமல்ல எல்லா தொழிலுக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஆக உயிரும் மனதும் முக்கியம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.